அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவர் கல்யாணி. இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது என்னது அப்படின்னா பீஸா. எவ்வளோ தெரியுமா அதனுடைய ரேட்டு? பீஸா செம்ம சூடாக அப்படியே செம்மையாக இருக்குதா? இது எப்படி இருக்குது நான் ஏதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது என்னது தெரியுமா? இது என்னது? பப்ஸ். என்ன பப்ஸுடா இது? வெஜிடபிள் பப்ஸு. அப்புறம் பிரெட் பாக்கெட். சுட 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 இருக்கும். அப்படியே இந்த கடையில் வாங்கினோம்னா அப்படியே சூடாக எடுத்து அப்படியே கட் பண்ணி நம்மக்கிட்ட தருவாங்க. நல்லாவே இருக்கும். இப்போ பீஸா வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பீஸா சூடாக இருக்கா? படா எப்படி இருக்குன்ட்டு பிரித்து பார்ப்போமா? ஹேய், ஒவ்வொரு பீஸாவாக நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். ஃபஸ்ட் பீஸா டாடாய். இது என்ன பீஸாடா? இது வந்து பன்னீர் பீஸா. செகண்ட் ஒன் இது என்னது? சிக்கன் பீஸா. சிக்கன் எப்படி இருக்கு? சிக்கன் பீஸா. சிக்கன் ப்ளஸ் சீஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பீஸா என்னென்னு பார்ப்போம். இது என்னதுப்பா? வெஜ்ஜா? இது வந்து வெஜ் பீஸா. வெஜ்ஜு எல்லாமே சூடாக இருக்குது, செம்ம சூடாக இருக்குது, அப்படியே சுட 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 இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னதுன்னா இதுவும் பன்னீர் பீஸா. பன்னீர் பீஸா, வெஜ் பீஸா. அதுக்கப்புறம் இதுவும் பன்னீர் ப்ளஸ் சிக்கன் பீஸா. எப்படி இருக்கா? செம்மையாக இருக்கா? நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இதனுடைய ரேட்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதனுடைய ரேட் எவ்வளோப்பா? 60 தான் இதனுடைய ரேட்டு. நிறைய ரேட் கொடுத்து வாங்குறத விட இந்த மாதிரி கொடுத்து வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் என்னென்னா இந்த சாஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. சாஸ் ஒவ்வொன்றுக்கும் டொமேட்டோ சாஸ் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த சாஸ். இந்த சாஸ் ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். நான் ஒன்று ஊற்றி சாப்பிட போகிறேன். இதை கட் பண்ணி கூட. இந்த பன்னீர் பீஸாவை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சாஸ் எடுத்து அப்படியே நிலாவில் ஊற்றிட்டு அப்படி ஊற்றிட்டு எடுத்து இது கட் பண்ணியிருக்கா இல்லையா? கட் பண்ணவே இல்லை சுதர்சன். கட் பண்ணி தானே இருக்குது. எங்கேயாவது எடுத்து தெரியாடா எனக்கு? இது புரியா? எடுத்துட்டேன். இங்கே பாருங்க, பன்னீர் அப்படியே செம்மையாக இருக்குது. அதில் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு, சாஸ் எல்லாத்தையும். நான் அப்படியே சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இது எங்கே போய் பார்க்குறீங்கன்னா, மறைமலை நகரில் இந்த பீஸா கடை இருக்குது. சூப்பராக இருக்கும். ரேட்டும் கம்மி தான். நீங்கள் போய் ஒரு வாட்டி வாங்க. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? எனக்கு பிரச்சனை தான். எனக்கு பிரச்சனை தான். என்ன பிரச்சனை சொல்லு. நானே சொல்ல மாட்டேன். என்னண்ணா? அவனை பார்த்து என் பைக் வரீங்களா? அவன் பயந்தாங்க மேலே பைக் வரீங்க பார்த்து. ஆமாம், சொல்லிட்டு தான் போனேன். இத்தனை பீஸா நாங்கள் சாப்பிட்டதில்ல எந்த பீஸா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், சிக்கன் பீஸா தான் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தோம்னா பன்னீர் பீஸா. அதுக்கப்புறம் வெஜ் எப்படி இருந்துச்சா? வெஜ்ஜும் நல்லா இருந்துச்சா? வெஜ்ஜும் நல்லா இருந்துச்சு. கார்லிக் பீஸா. வெஜ்னா கார்லிக் எல்லாம் போட்டு செஞ்சுச்சு நல்லா இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா சிக்கன் பீஸா தான் செம்மையாக இருந்துச்சு. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வெறும் 60 ரூபாய்க்கு வந்து இந்த ரேட்டில் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் பெரிய விஷயம் தான். இதே நம்ம இதில் வாங்கினா 300 ரூபா, 250 ரூபா தானே? 250 ரூபா. ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் மட்டும் தான் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அங்கேயும் சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.